வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் முழு அளவிலான போரில் ஒரு அதிமுக்கிய ராணுவ நிகழ்வு நடந்துள்ளதாக இப்போது தகவல் வெளியாகி உள்ளது. இது உறுதி செய்யப்பட்டால் உக்ரைன் போரில் மட்டுமல்ல, உலக அளவிலும் போரில் இது முதலாவது தடவை நடந்துள்ள ஒரு விஷயமாக பதிவாகும். உக்ரைனுக்கு மேற்கத்தில் வழங்கப்பட்டு அமெரிக்க தயாரிப்பு F-16 போர் விமானம், ஸ்வீடன் நாட்டு தயாரிப்பு உளவு விமானத்தின் உதவியுடன் ஒரு மேம்பட்ட ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. ஜெர்மன் செய்தித்தாள் ஃபில்ட் வெளியிட்டுள்ள தகவலில், ரஷ்ய விமானப்படையால் இயக்கப்பட்ட சுகோய் Su-30 போர் விமானம் ரஷ்யாவின் வடகிழக்கில் வானில் பறந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு வரலாற்று முக்கியத்துவமான முதல் நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டதாக கூறியது. உக்ரைனின் விமானப்படை சனிக்கிழமை ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஒரு Su-35 சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. இருப்பினும் அது கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலியொன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியில் நாம் ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்திய தகவல் உக்ரைனிய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ ராணுவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய Su-35 போர் விமானத்தை உக்ரைனிய விமானப்படை பிரிவுகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்திருப்பதிலிருந்து, உக்ரைனிய விமானப்படை விமானம் ஒன்று ரஷ்ய Su-35 போர் விமானத்தை வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியதா என்ற கேள்வி எழுகின்றது. காரணம், தரையில் இருந்து ஒரு விமான எதிர்ப்பு ஏவுகணையால் ரஷ்ய Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அதை உக்ரைனிய விமானப்படை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அறிவிப்பு உக்ரைனிய வான் பாதுகாப்பு படையணியிடமிருந்து வெளியாகி இருப்பதால் ரஷ்ய விமானம் உக்ரைனிய விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியமும் உள்ளது. ரஷ்ய விமானப்படையின் Su-35 விமானம் உக்ரைனிய விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் எந்த ரக விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது பயனுள்ள விஷயமாக இருக்கும். காரணம், உக்ரைன் இப்போது மேற்கு நாட்டு தயாரிப்பு விமானங்களையும் இயக்குகிறது என்று குறிப்பிட்டிருந்தோம். இப்போது வெளியாகியுள்ள தகவலின்படி அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானத்தாலேயே ரஷ்ய தயாரிப்பு Su-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானம் கொடுக்கப்பட்டால் உக்ரைனின் போர்க்கள கணக்கீட்டை மாற்றும் என்று ஐரோப்பிய நாடுகளால் நம்பப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உக்ரைனின் நட்பு நாடுகளுக்கு அவற்றை வழங்க பைடன் நிர்வாகம் இறுதியாக அனுமதித்தது. அதன் பின்னர் 4ஆம் தலைமுறை F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு போய் சேர்ந்தன. F-16 விமானம் ரஷ்ய Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது உறுதிப்படுத்தப்பட்டால், ஒரு ரஷ்ய போர் விமானத்தை வீழ்த்த ஸ்வீடிஷ் தயாரிப்பு உளவு விமானத்துடன் F-16 இணைந்து செயல்பட்ட நடவடிக்கை உக்ரைனிய விமானத்திறன்களில் ஒரு புதிய நிலையை எடுத்து காட்டும். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பறந்தபடியே ரஷ்ய Su-35 ஜெட் விமானத்தை ரகசியமாக கண்காணித்து வந்த ஸ்வீடிஷ் SAP 340 AEWNC முன்கூட்டிய எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு உளவு விமானம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையிலேயே உக்ரைனிய F-16 விமானி ரஷ்ய விமானத்தை நோக்கி ஏவுகணை ஏவியதாக கூறப்படுகிறது. அது போதுமான அளவு அருகில் வந்தபோது உக்ரைனிய F-16 விமானி Su-35 விமானத்தை நோக்கி AIM-120 ஏவுகணையை ஏவினார். விமானமும் அமெரிக்க தயாரிப்பு, ஏவுகணையும் அமெரிக்க தயாரிப்பு. உளவு தகவல் கொடுத்தது ஸ்வீடன் தயாரிப்பு விமானம் என்ற சமன்பாட்டை புட்டின் ஜீரணிப்பது கடினம். ரஷ்ய விமானம் ரஷ்யாவுக்குள் சுமார் 10 மைல்கள் தொலைவில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கொரேனேவோ நகருக்கு அருகில் விபத்துக்குள்ளானது. இருப்பினும் ரஷ்ய விமானி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக பில்ட் மற்றும் உக்ரைனிய டெலிகிராம் சேனல் ஸ்டுப்னா தெரிவித்துள்ளது. நேற்று திங்கட்கிழமை நிலவரப்படி ரஷ்யா 8 Su-35 விமானங்களை இழந்துவிட்டது என்று ஒரிக்ஸ் தெரிவித்துள்ளது. ராணுவ ஆய்வாளர் ஜேக் ப்ரோ தமது ஆய்வில் ரஷ்யா மற்றொரு Su-35 இழந்தது. கோட்பாடு என்னவென்றால், உக்ரைன் இப்போது அதன் F-16 விமானங்களுடன் அதன் ஸ்வீடிஷ் தயாரிப்பு SAM AEWNC விமானங்களை இயக்குகிறது. இந்த திறன் உக்ரைனுக்கு பெரிய பலத்தை கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டார். உக்ரைனிய முன்னாள் உள்துறை விவகார ஆலோசகர் ஆண்டன் ஜெராஷெங்கோ, வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு F-16 ஒரு ரஷ்ய Su-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களை எங்களுக்கு வழங்கிய உக்ரைனிய நட்பு நாடுகளுக்கு நன்றி. இது ஒரு வரலாற்று தருணம். ஆனால் இப்போது நாம் ஸ்வீடிஷ் தயாரிப்பு SAM விமானங்களை முடிந்தவரை கவனமாக மறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நேற்று திங்கட்கிழமை நடந்த மற்றொரு சம்பவத்தில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவின் ராணுவத்திற்கு ராணுவ சாதனங்களை வழங்கும் 2 முக்கிய தளங்களை தாக்கின. இது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் போர் யந்திரத்திற்கு இரட்டை அடியாக அமைந்தது. உள்ளூர் அறிக்கையின்படி அதிகாலை தாக்குதல்களில் தாக்கப்பட்ட தளங்கள் ஸ்வாஸ் குடியரசில் உள்ள ஒரு தயாரிப்பு ஆலை மற்றும் கசானில் உள்ள ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை ஆகும். ரஷ்ய ராணுவ வசதிகளை குறிவைக்கும் உக்ரைனின் முயற்சிகள் உக்ரைனில் புட்டினின் போர் முயற்சியை பாதிக்கும். போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாஷிங்டன் தலைமையிலான முயற்சிகள் தடுமாறி வருகின்றன. மேலும் இரு தரப்பினரும் சமீபகால வாரங்களில் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். திங்கட்கிழமை காலையில் உள்ளூர் ஊடகங்கள் உக்ரைனிய எல்லையிலிருந்து சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்வாஷியா குடியரசில் உள்ள ரஷ்ய நகரமான செபோக்சரையில் அமைந்துள்ள புட்டினின் ராணுவத்திற்கான மின் உபகரணங்களை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலையை உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் தாக்கியதாக செய்தி வெளியிட்டன.
ரஷ்யாவுக்குள் அமைந்துள்ள ஸ்வாஷியா குடியரசின் தலைவர் ஒலேக் நிக்கோலேவ் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தினார். 2 ஆளற்ற விமானங்கள் தாக்கிய பின்னர் அந்த தொழிற்சாலை செயற்பாடுகளை நிறுத்தியதாக அவர் தனது டெலிகிராம் சேனலில் ஒரு பதிவில் தெரிவித்தார். யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். சுயாதீன ரஷ்ய செய்தியாளர்களால் நடத்தப்படும் ஆஸ்ட்ரா டெலிகிராம் சேனல் அந்த தொழிற்சாலையின் மீதான தாக்குதலின் பின்விளைவை காட்டும் ஒரு காணொளியை வெளியிட்டது. ஸ்வாஸ் குடியரசில் உள்ள செபோக்சரியில் பல வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நகரத்தின் மீது அடர்த்தியான கருப்பு புகை தெரிகிறது என்று ரஷ்ய ஆஸ்ட்ரா டெலிகிராம் சேனல் கூறியது. குறைந்தது 6 வெடிப்புகள் கேட்கப்படுவதற்கும் கருப்பு புகை காணப்படுவதற்கு முன்பு உள்ளூர்வாசிகள் நகரத்தின் மீது குறைந்தது 2 ஆளற்ற விமானங்களை கண்டதாக கூறப்படுகிறது. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டன. இருப்பினும் அவற்றால் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களும் நடக்கின்றன. ஆனால் அவை பொதுமக்கள் இலக்குகள் மீதே நடத்தப்படுகின்றன. அவை தொடர்பான பல புகைப்படம் மற்றும் காணொளிகள் வெளியாகின்றன. வான் பாதுகாப்பு அதிகபட்ச பொதுமக்கள் இலக்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அப்படியொன்றும் இராணுவ சாதனைகள் அல்ல. அவை இயலாமையின் வெளிப்பாடுகள். அதனால் அந்த தாக்குதல்கள் பற்றி நாம் குறிப்பிடுவதில்லை. உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல்கள் பற்றி நாம் ஏன் குறிப்பிடுவதில்லை என்று கேட்போருக்கான குறிப்பு இது. உங்கள் வீட்டின் மீது அண்டை நாட்டின் தாக்குதலுக்கும் உங்கள் நாட்டு இராணுவ தளம் மீது அண்டை நாட்டு தாக்குதலுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இராணுவ ஆய்வாளர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள கசான் நகரத்தில் நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையின் மீது நடத்தப்பட்டது. அப்பகுதியில் அடர்த்தியான கருப்பு புகைமூட்டம் தோன்றியதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்று உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் துலா பிராந்தியத்தில் உள்ள ஒரு ரசாயன ஆலையை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவின் அசோட் ரசாயன ஆலையை தாக்கியதாக குறிப்பிட்ட அமெரிக்க சிந்தனை குழுவான போர் ஆய்வு நிறுவனம் ISW இந்த ஆலை பீரங்கி குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளுக்கு வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்வதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தந்திரோபாய விமானங்களின் உற்பத்தி நிறுவனமான டொபோலேவின் முக்கியமான தரவுகளை உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை நிறுவனம் HUR பெற்றுள்ளது என்று HURின் வட்டாரம் தெரிவித்தது. ரஷ்யாவின் பாதுகாப்பு தொழில்துறை வளாகத்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட சோவியத் கால விண்வெளி நிறுவனமான டுபோலேவ் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் அதன் பங்களிப்புக்காக 2022ஆம் ஆண்டு முதல் சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டுள்ளது. உக்ரைன் நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு எதிராக நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளை ஏவ TG-1 தொடங்கும் அதன் தயாரிப்பு குண்டுவீச்சு விமானங்களை பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. கிடைத்த தகவல்களின்படி HURின் சைபர் காப்பர்ஸ் அமைப்பு TG வரிசை விமானங்களின் தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்து, பணியாளர் கோப்புகள், வீட்டு முகவரிகள், விண்ணப்பங்கள், கொள்முதல் பதிவுகள் மற்றும் மூடிய சந்திப்பு நிமிடங்கள் உட்பட 4.4 ஜிகாபைட்டுக்கும் அதிகமான உள்தரவை பெற்றுள்ளது. பெறப்பட்ட தரவின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இப்போது உண்மையில் உக்ரைனிய உளவுத்துறைக்கு டுபோலேவின் நடவடிக்கைகளில் எந்த ரகசியமும் இல்லை. ரஷ்யாவின் அணுசக்தி முக்கூட்டின் முக்கிய பகுதியாக இருக்கும் TU-95 மற்றும் TU-160 போன்ற ரஷ்யாவின் தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்களை பராமரிக்கும் பொறுப்புள்ள பொறியியலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றிய விரிவான தகவல்கள் உக்ரைனிடம் கிடைத்துள்ள உளவு தகவல்களில் அடங்கும். குறிப்பாக ரஷ்ய தந்திரோபாய விமான போக்குவரத்துக்கு சேவை செய்வதில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. இதன் விளைவு தரையிலும் வானத்திலும் தெளிவாக தெரியும் என்றார் அவர். உக்ரைனிய சைபர் செயற்பாட்டாளர்கள் டொபோலேவ் வலைத்தளத்தின் முகப்பு பக்கத்தில் ஆந்தை ஒரு ரஷ்ய விமானத்தை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற படத்தையும் மாற்றினார்கள். இது HURின் சின்னம் மற்றும் சைபர் போர் திறன்களை குறிப்பிடுவதாக இருக்கலாம். உக்ரைனின் உளவுத்துறை SBU ஆபரேஷன் சிலந்திவலை என்ற குறியீட்டு பெயரில் ஒரு பெரிய ஆளற்ற விமான நடவடிக்கையில் ரஷ்யாவின் தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்களில் பலவற்றை முடக்கிய சில நாட்களுக்கு பின்னர் இந்த உளவு தகவல் கிரகிப்பு வந்துள்ளது. ஆபரேஷன் சிலந்திவலை 4 ரஷ்ய விமான தளங்களை குறிவைத்தது. அந்த தாக்குதலில் TU-95 மற்றும் TU-22M3 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட 41 விமானங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது.